நமது இனிய பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இனிய ஆசிரியர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஆசான்கள் மற்றும் ஜோதிடத்தையே சுவாசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களை வணங்கிக் கொண்டு இன்றைய ஒரு தலைப்பாக சோதர ரீதியான ஒரு தலைப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் தருவது கஷ்டமா நஷ்டமா? இப்போ சனி பகவான் என்றாலே அது கஷ்டம் நஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இன்று ஒரு கேள்வியாக பராசர ஜோதிட மணிமன்றத்தின் நிர்வாகி கலைஞானி சந்திரன் ஐயா அவர்கள் இந்த மன்றத்திலே ஒரு அருமையான சிந்தனைக்காக இந்த கேள்வியை ஜோதிட சிந்தனையாக இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார்கள். அவர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சனி பகவான் தருவது நஷ்டம் என்று சொன்னாலே அது கஷ்டத்தினுடைய உட்பகுதி என்றுதான் பொருள். ஒரு பொருள் நஷ்டமடைகிறது, நஷ்டமடைந்தால் பின் கஷ்டம்தான் வரும். எந்த ஒரு நிலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தின் பின் நஷ்டத்துக்கு பின் கஷ்டம்தான் வரும். நஷ்டத்துக்கு பின் லாபம் வரப்போறது இல்லை. அதனால சனி பகவான் முடிந்தவரை நம்மை கொல்லன் பற்றையில் நெருப்பிலே வாட்டி அடித்து கருவிகள் செய்யக்கூடிய இரும்பை அடித்து உருக்குவதைப் போல, பக்குவப்படுத்துவதைப் போல சனி பகவான் நமக்கு சமட்டி அடி கொடுத்து நம்மை வாழ்க்கை என்கிற பாதையிலே பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிக இருக்காது என்றே கருதுகின்றேன். ஏன்னா சனி பகவானுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் கஷ்டத்திலே தான் இருக்கும். அவர் ஒன்று தரார் அப்படின்னா, ஒரு யோகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த யோகத்துக்கு முன்னால் பல கஷ்டங்களை அனுபவித்து தான் அந்த யோகத்தை பெற முடியும். இந்த உலகத்திலே தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கம்பெனியை நிறுவி தொழிலகத்தை நிறுவி அந்த தொழிலை உச்சாணிக்கு கொண்டு சென்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு தொடர் கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கை என்பது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1940க்கு மேலே 40 வாக்கில் பிறந்து இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடிப்படை வேலையில், கூலி வேலைகளில், ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு மில்லில் அல்லது ஒரு அமைப்பில் உள்ள புது கூலி வேலையாக செய்வாங்க. அந்த கூலி வேலையும் அணா கணக்கில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குறைந்த சம்பளத்திற்கு வெகு நாட்கள் வேலை செய்வார். அந்த வேலையை கடுமையை அந்த சனி பகவான் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி அந்த வேலையிலே நல்ல ஒரு திறனாற்றி படிப்படியாக அவர்களுக்கு வளர்ச்சிங்கிற பாதையை கொடுத்து ஒரு சிறந்த ஒரு முதலாளித்துவமான ஒரு தொழிலகத்தை நிறுவி நடத்தக்கூடிய அமைப்பிலே நிறையா தொழிலதிபர்கள் உருவாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்திலெல்லாம் சனி பகவான் மிக அற்புதமான ஒரு இடத்துல அமர்ந்திருப்பார். ஒன்று நீசபங்கம் பெற்றிருக்கும், நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பார் அல்லது சசயோகத்திலே இருப்பார். இப்படி அதாவது சனி பகவான் 3, 6, 11 மிக சிறப்பாக இருந்து நல்ல நிலையிலே வழிபடுத்தி கொடுத்திருப்பார். அல்லது
திக்பலம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே இருந்து அந்த பார்த்தோமானால் திக்பலத்திலே 7ஆம் இடத்திலே இருந்து அவர் இல்லற வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும் தொழில் யோகத்திலே மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருப்பார். இந்த மாதிரி சனி பகவான் வந்து எல்லாத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செயல்படுவார். அவர் பெரும்பாலும் தருவது கஷ்டம்தான். ஒரு அதாவது அதே சமயத்திலே ஒருவர் நீண்ட காலம், அதாவது ஏன் அப்படின்னா சனி பகவான் தரக்கூடிய கஷ்டங்கிறதும் சரி, சனி பகவான் தரக்கூடிய லாபமும் சரி, சனி பகவான் ஒரு லாபத்தை கொடுத்து விட்டால் அந்த லாபத்தை நீண்ட நாளைக்கு அழிக்க முடியாது. அந்த லாப வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் கொடுத்த கஷ்டம், சனி பகவான் ஒரு தீதான ஒரு பலனை நிர்ணயித்து விட்டால் அந்த பலன் நடைமுறைக்கு வந்துட்டா அந்த பலனிலிருந்து விடுபடுவது என்பது ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸிங்காக இருக்கும். சடார்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, டக்குன்னு அடுத்த நிமிஷம் மாறிக்குச்சு, அப்படி இல்லை சனி பகவான் தரக்கூடிய பலன் நம்ம இல்லை நினைச்சிடவே முடியாது. அந்த சனி பகவானுடைய கஷ்டங்களை உடைத்து தெளிந்து வைக்க காலம் நேரம். ஏன்னு கேட்டால் சனி பகவான் எப்பொழுதும் மந்தனாகவே இருப்பதா, மெதுவாக நகர்வதா, மெதுத்தன்மைக்கு காரணம் பூரா சனி பகவான் தான் காரகம். அதனால தான் வந்து சனியை பற்றி நம்ம இவ்வளவு துன்பம் துயரம்னு பேசுறதுக்கு காரணமே அந்த மெதுவான ஒரு தன்மை தான். அவர் மெதுவாக தான் விளக்குவார், மெதுவாக தான் செயல்படுத்துவார், மெதுவாகத்தான் நடக்கும். எல்லாத்துலேயுமே நல்ல பலனையும் மெதுவாகத்தான் கொண்டு போவார். ஒன்றுக்கு பல முறை பேசுகிற மாதிரி வச்சுருவார். ஒரு ஒரு திருமண விஷயத்தை பார்த்தோன்னா சனியினுடைய அதிகாரத்தில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து அவர் நீண்ட ஒரு ப்ராசஸாக கொண்டுட்டு போய் வச்சிருவார். இந்த சனி பகவானுடைய மெத்த குணம் சோம்பல் தனத்திலேயே அவன் அந்த காரகத்துவத்தினால தான் நம்ம வந்து பெரும்பாலான கஷ்டங்களையும் சந்திக்கின்றோம். நஷ்டங்கிறது அந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஒரு பொருளை இழக்கிறோம், அதாவது வண்டியை வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போகிற போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டு, ஒரு சின்ன ஒரு இது, அது நஷ்டமாக கூட போகும். ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதை வண்டியை எடுத்துக்கிட்டு ஓட்டு வரக்கூடிய கஷ்டம் இருக்கே. ஒரு பஞ்சரே ஆயிடுது, வண்டியில் போகிறோம், முக்கியமாக போகணும், முக்கியமான மீட்டிங்கில் போகிறோம், அவங்கள சந்தித்தா ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பு, தொழில் வரவு வரும்னு நினைக்கிறோம். வண்டி பஞ்சர் ஆயிடுது, வண்டி நடு ரோட்டில் நிற்கிது, கடை இல்லை. பஞ்சர் கடைக்கு காரங்களுக்கு ஃபோன் நம்பரை போட்டு அவங்க வந்து டியூப்பை மாற்றி கொடுத்து போகிறதுக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்கே, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே கஷ்டம் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். இப்போ ஒரு சமீபமாக நாங்கள் வந்து ஒரு கார் பழனிக்கு தான் நண்பர் கூப்பிட்டாருன்னு போயிருந்தோம். நல்லா ஒரு 8:30 மணிக்கு மேலே சாப்பிட்டு புறப்பட்ட போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காங்கையும் தாண்டி இந்த பாவம் வந்தோடனே வண்டி நின்றுச்சு. அவர் என்னென்னமோ பண்ணுறாரு, ஒருத்தர் வர்றாங்க, இல்லை இது கேஸில் ஓடுற கேஸில் மாற்றி ஓட்டுற போது கேஸ் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதனால் எடுக்கலையோம்னாங்க. பெட்ரோலும் இருந்தது. பெட்ரோலுக்கு சரியான ஞாயிற்றுக்கிழமை பங்கில் வந்து எந்த ஒரு பங்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இயங்கிறது அரிதாக இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு லிஃப்ட்டு கேட்டு லாரிக்காரர்கிட்ட கேட்டு போய் அங்கே போய் இதை எடுத்து பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஊற்றி சிரமப்படுத்துச்சு. அவர் ஊற்றினாலும் ஸ்டார்ட் ஆகலை. அங்கே வந்து அந்த காலத்தில் வண்டியும் குறுக்கால எந்த இடத்துலையுமே வண்டியை எந்த இதுவுமே நிறுத்த முடியாது. காரை நாங்கள் நிறுத்திக்கிட்டு விடிய உட்காந்துருந்தோம். அப்புறமேட்டு வந்து விடிஞ்ச பிற்பாடு அந்த காருக்கு போய் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்தால் ஒரு சின்ன ஒரு பழுது தான். அந்த சின்ன பழுது வந்து அவர் வந்தவுடனே அந்த இதை வந்து லாக்கை எடுத்து விட்டு ஒரு இது பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இவரும் எதையோ ட்ரை பண்ணார் அதுக்கு முன்னால் அந்த கார் ஓட்டினவர். ஆனால் வந்து அது இது இல்லை, அவர் வேறு ஒரு டெக்னிக் மாதிரி ஒரு சின்ன ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணி டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ சனி பகவான் வந்தால் இந்த மாதிரி தான் தருவார். நாங்கள் அப்போ வந்து கஷ்டங்கள் என்ன அவ்வளோதான், ஒரு சின்ன நிகழ்வு, சின்ன நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடுகளில் வந்து அந்த காருக்குள்ளேயே இருக்கும்படி, அந்த பூரா இருக்கும்படி, பொழுது கழியும்படி அங்கே ஒரு அமைப்பு இருந்தது. கையில் ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து அவர் பணம் வச்சுருந்தார். இடையில இது வந்து வேறு மாதிரி போயிருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும். அப்படி அவர் வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், இப்பொழுது 7.5. இந்த தன்மை இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இந்த மாதிரியான பலன்களை சுட்டி காட்டுகிறது, செயல்படுத்துகிறது. அதான் இதுதான் வந்து சனி பகவான் தருவது ஒரு கஷ்டம். அது ஒரு நீண்ட கால கஷ்டம், நீண்ட கால தன்மையுடையதாகவே இருக்கும். அந்த கஷ்டத்துக்குள்ளே தான் நஷ்டமும் இருக்குங்கிறத பதிவு செஞ்சு இந்த ஒரு இனிய தலைப்பிற்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் வாழ்க வளத்துடன். இப்படிக்கு அடியவன் சுபசக்தி லட்சுமணன்.